Inspector, you can proceed now. எஸ் மேடம். மேடம், இந்த குழந்தை மிஸ்டர் ராம் அண்ட் மிஸ்ஸஸ் சீதாராம் சக்கரவர்த்தியோட குழந்தை. குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருக்கும் பிரச்சனையாயி அது இப்ப ஸ்கூல் வரைக்கும் வந்துருச்சு. யார் குழந்தைய கூட்டிட்டு போறதுன்னு 2 பேரும் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால ஸ்கூல் நிர்வாகம் ரொம்ப அப்செட் ஆயிருக்கு மேடம். அம்மா அப்பா 2 பேர்ல யார் குழந்தைய கொண்டு வந்து விடுவாங்க கூட்டிட்டு போவாங்கன்னு உறுதி பண்ணிட்டு அப்புறமா குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு பள்ளி நிர்வாகம் சொல்லிட்டாங்க. பள்ளி நிர்வாகம் தான் என்கிட்ட புகாரும் கொடுத்துருக்காங்க. குழந்தைய நான் இப்போ ஏன் கஸ்டடியில தான் வச்சிருக்கேன் மேடம். உங்க தீர்ப்பு படிதான் அம்மா அப்பா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கிட்ட நான் குழந்தைய ஒப்படைக்க முடியும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குழந்தையோட அம்மா அப்பா தரப்புல வக்கீல் வச்சிருக்கீங்களா? எஸ் யுவர் ஆனர். குழந்தை ஹரிணியோட அப்பா மிஸ்டர் ராம் தரப்புல நான் ஆஜராகிறேன் யுவர் ஆனர். ஓகே, உங்க வாதத்தை சொல்லலாம். யுவர் ஆனர், குழந்தைய அப்பாவே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. மிஸ்டர் ராமுக்கு சேர வேண்டிய பங்கு சொத்துக்களை அவருடைய அம்மாவும் அவரோட மனைவியும் தர மறுக்கிறாங்க. தான் குழந்தையத்தான் தன்னுடைய சொத்தா மிஸ்டர் ராம் நினைக்கிறாரு. அதனால குழந்தைய மட்டுமாவது தான் கூட வச்சுக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாரு யுவர் ஆனர். குழந்தைய தர மறுத்து அவரோட மனைவியும் ராமோட அம்மாவும் என் கட்சிக்காரர் மிஸ்டர் ராம திருப்பி அனுப்பியிருக்காங்க யுவர் ஆனர். அதனாலதான் என் கட்சிக்காரர் மிஸ்டர் ராம் பள்ளிக்கூடத்துக்கு சென்று தன்னுடைய குழந்தையை தனக்கே உள்ள உரிமை அடிப்படையில் அவர் அழைச்சிட்டு போயிருக்கிறார். மீண்டும் மனைவி வந்து தன்னுடைய குழந்தையை தன்னிடம் இருந்து பிரிச்சுட்டு போயிருவாங்களோங்கிற பயத்திலையும் குழந்தை மேல உள்ள பாசத்திலையும் தான் தன் குழந்தையை தன்னிடம் இருந்து யாரும் பிரிச்சு கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறார் யுவர் ஆனர். இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்த ஸ்டே ஆர்டர். குழந்தை ஹரிணியின் அப்பாவுடைய பாசத்தை புரிந்து கொண்டு குழந்தை ஹரிணியை அவரின் அப்பா மிஸ்டர் ராமுடன் இருக்க வேண்டும் என்றும் வளர வேண்டும் என்றும் உத்தரவு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குழந்தையோட அம்மா தரப்புல இருந்து யார் வாதாட போறாங்க? எஸ் யுவர் ஆனர். குழந்தை ஹரிணியோட அம்மா சீதா தரப்புல நான் ஆஜராகிறேன். நீங்க உங்க வாதத்தை சொல்லலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்கில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிஸ்டர் ராம் தற்போது மெமரி லாஸ் என்னும் ஞாபக மறதி நோயாளியாக இருக்கிறார். இது டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்.